இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களை நம்மளோடு இடைபடுவாராக. அது மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அவர்கள் முன்பதாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இங்கு இந்த வசனத்தை அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது என்ற ஒரு காரியத்தையும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று 2 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், நீங்கள் இவ்விதமாய் நடக்குவீர்களானால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களால் ருசியா இருக்க முடியும், உங்களால் வெளிச்சத்தை பார்க்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கோ இருந்து, ஏதோ ஒரு நாட்டில் இருந்து எங்கேயோ வந்து இதோடைய கிளைமேட்டு, இங்கே இருக்கக்கூடிய கால சீதோசனை, உணவு, எல்லா காரியங்களிலும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அநேக மிஷனரிமார்கள் இங்க பூமி நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் வந்தார்கள். பிரியமானவர்களே, பிரிட்டிஷ்காரவங்க வரல, சுவிசேஷர்கள், அதாவது மிஷனரிமார்கள் என்று சொல்லக்கூடிய, எப்படியாவது இந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை, அவர் சொல்லின இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உப்பாய் இந்த பகுதிக்கு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் வந்தது நிமித்தமாய் அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொண்டார்கள். அவர்களை போல நாமும் பிரதிபலிக்கும்படியால் எங்கோ ஆண்டவருடைய நாமத்தை கேட்டார்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் இதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை போய் சேரும்படியாய் இந்த வார்த்தையை அவருடைய திருவாய் மொழியிலே சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீ கிறிஸ்தவராய் இருப்பது நிமித்தமாய் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட திட்டத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய நல் நடக்கைகளை நமக்கு பிறர் பார்க்கும் பொழுது அவர்கள் அதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்க. உப்பு பாருங்க, எல்லா விதமான ஒரு காரியத்துக்கும் அது மிகவும் முக்கியமான ஒரு சார அம்சமாய், அந்த உப்பு சாரமற்று போனால், முக்கியமானது ஒரு சாப்பாட்டுக்கு நீங்க கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டீங்கன்னா என்ன செய்யும்? அது ருசியா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அது ருசி குறைந்து போய்விடும். பிரியமானவர்களே, அது சாரமற்று போனால் எதுக்கு ஆகப்படும்? ஒண்ணுமே உதவாது அப்படின்னு. அப்ப எல்லா காரியத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா வேலைகளிலும் நாம் உப்பை போல ஜனங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ருசியுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் உப்பாய் ஜனங்களுக்கு இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சரி, வாய்ப்பு கிடைக்கலைனாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் ஜனங்களுக்கு உப்பாய் இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அது உதவல அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனக்கும் அது என்ன செய்யப்படும்? கீழே கொட்டப்படுவதற்கு தான். தேவைப்படுகிற நேரத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதே போல இவ்விதமாய் ஒன்றொரு காரியத்தை சொல்லப்பட்டு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முதலே சொல்லப்பட்ட காரியம் உப்பு எவ்வளவு ஒரு முக்கியமானது. ஒரு சாப்பாடு செய்வதற்கு அதுல சாரம்சம், அந்த உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது ருசி அற்று போய்விடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்துக்கும்
ஆண்டவருடைய பிள்ளைகள் உப்பாய் இருக்கிறவர்களாய் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் பயன்படலை அப்படின்னு சொன்னா அது ஒன்றுக்கும் உதவாது, நாம் குப்பையில போடுவதற்கு சமானமாய் போய்விடுவோம் பிரியமானவர்களே. அதே போல வெளிச்சத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலில் மூடி வைக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். யாரோ சொன்னது நிமித்தமாய், ஏதோ புத்தகத்தை நீங்கள் வாசித்தது நிமித்தமாய், வேத புத்தகம் உங்க கையில் கிடைத்தது நிமித்தமாய் நீங்கள் வாசித்து இருக்கலாம். ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கலாம். இயேசுவே சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்த இந்த ஒளியை குறித்து பிறருக்கு சொல்லாதபடி, அந்த வார்த்தைகளை மரக்காலால் நீங்கள் மூடி வைக்காதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுவது போல, இந்த ஒளியை தரித்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை இது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, விளக்கை குறித்து மரக்கால மூடி வைக்க மாட்டான், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறது என்றால் அந்த கிறிஸ்துவின் ஒளியை யாரும் மறைத்து வைக்காதபடிக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய மனிதர்களாய் நீங்கள் ஜொலிக்கும்படியாய், உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு போய் சேரும்படியாய், மற்றவர்களை அது நிமித்தமாய் பயன்பெறத்தக்கதான காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருவாய் மொழியில அவரே சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக் கொண்டவர்களாய் காணப்பட அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு இருளான இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா வெளிச்சமா மாறும். அநேக நேரங்களில் நம்ம ஒவ்வொரு காரியமும் இருளை குறித்ததான காரியத்தை பார்க்கிறோம். இருள் என்றாலே அது வித்தியாசமான ஒரு காரியம். இருள் யாருக்கும் பிடிக்காது. பாருங்களேன், இருள் இருக்கிற இடத்துல எல்லாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு, வெளிச்சம் தான் வெளிச்சமா இருக்கணும். அப்ப ஜனங்களுடைய அறியாமல் இருள் விலகும்படியாய் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். இங்கோ வந்தாங்க மிஷனரிகள், எப்படியாவது இந்த ஜனங்கள் அறிவு அந்த வேத புத்தகத்தை வாசித்து அநேக காரியம், உலகத்தினுடைய காரியத்தை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் இல்ல, நடந்த காரியம், நடக்க போகிற காரியம், நடக்க போகிற காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிற இந்த வேதாகமத்தை குறித்து நமக்கு அறிவை பூட்டி விட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த புத்தகம் உலகம் எங்கும் இருக்கிறது, பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை வாசித்தோமானால் நமக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் நீங்க நம்ம வாசிக்கணும். வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவது நிமித்தம் நமக்குள் வெளிச்சம் வராது. நமக்குள்ள இருக்கிற கனி வெளிப்படும்படியாய் இந்த வேத புத்தகத்தை வாசித்து இதில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் அதனால் பிரயோஜனப்படுவா அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் பிரயோஜனப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், வேத புத்தகத்தை படித்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேன், மற்றவர்கள் இது நிமித்தமாய் வெளிச்சத்தை காண முடியல அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கிற. அநேக பேர் சொல்லுவாங்க, நீ முட்டாளா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படி கிடையாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி செய்ய, அவங்களோட யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க உதவும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாத இருக்கும்படியே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்க பயன்படுத்திக் கொள்ளப்படும்படியாய் அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்போமே, நாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உப்பாகவும் மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் காணப்படுகிறோம். எந்தெந்த காரியமெல்லாம் வெளிச்சம் இல்லாது இருக்கிறதோ அதுல வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு என்னால் என்ன செய்யக்கூடுமோ, உங்களால் என்ன செய்யக்கூடுமோ அதை நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். என் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய், நம்முடைய நற்கிரியை நிமித்தமாய் மற்றவங்க என்ன செய்யணுமா, இந்த பிரகாசத்தை அடைந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். அவர்கள் பார்த்து நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய கனிகளை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய காரியத்தின் நிமித்தம் யார் இடரலுக்கு உண்டாகாதபடிக்கு, நம்முடைய செயல்களின் நிமித்தம் மற்றவர்கள் தவறான பாதைக்கு கடந்து செல்விடாதபடிக்கு, நம்முடைய காரியத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு, நம்முடைய காரியத்தின் நிமித்தம் மற்றவர்கள் இன்பம் பெறுவதற்கு
பெறுவதற்கு என்ன செய்ய முடியுமோ, நன்மை பெறுவதற்கு என்ன செய்ய முடியுமோ, மற்றவர்கள் நம் நிமித்தம் வெளிச்சம் பெறுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடுமோ அந்த காரியத்தை செய்வோமானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, மற்றவர்களும் மகிமைப்படுவார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உலகத்துக்கு ஒப்பாகவும் வெளிச்சமாக இருக்க ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு புரோஜனமற்ற ஒரு பாத்திரமாய் இல்லாதபடிக்கு ஏதாவது ஒரு வழியில நாங்கள் உப்பாகவும், ஏதாவது ஒரு வழியில நாங்கள் வெளிச்சமாகவும் இருக்க ஆசைப்படுகிறோம். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் கூடிய காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.